எதையெல்லாம் நம்ம ஓமம் சொல்லுவோம்? கணபதி ஓமம், சுதர்ஷன ஓமம் அப்படின்னு சொல்லுவோம். யாகம் எதை சொல்லுவோம்? சண்டி யாகம், சத்ரு சம்ஹார யாகம் இல்லையா? சண்டி யாகம், சத்ரு சம்ஹார யாகம், ருத்ர யாகம், மிருத்யுஞ்சய யாகம் இப்படி சொல்லுவோம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கணபதி ஓமம், சுதர்ஷன ஓமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப காரண காரியங்களை மட்டும் குறிப்பா வைக்காம, ஏதோ ஒரு காரண காரியங்களை மட்டும் வைக்காம பொதுவா செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஓமத்துல சேர்ந்துடும். அதாவது ஒரு பர்டிகுலர் காட் மட்டும், அவ்வளவுதான். சுதர்ஷன்னா சுதர்ஷன் மட்டும்தான், கணபதினா கணபதி மட்டும்தான். ஆனா சண்டி அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே அம்பாலே பல ரூபத்துல இருப்பான். சண்டினா சண்டி மட்டும் இருக்க மாட்டாங்க, அவளையே நம்ம பல ரூபத்துல வர வச்சு ஆவாகனம் பண்ணி பண்ணி யாகத்துல ஒவ்வொருத்துக்கும் பேர் சொல்லி அவங்களை என்ன பண்றோம்? சமர்ப்பிக்கிறோம். இப்படி ஒரே தெய்வம் பல ரூபங்கள், ரைட்டா? ஒரே தெய்வம் பல ரூபங்கள், அல்லது ஏதோ ஒரு கோரிக்கை, ஒரு பர்டிகுலர் கோரிக்கை, நம்மளுடைய சங்கல்பம் அப்படின்னு செய்யறதெல்லாம் யாகத்துல செய்யணும். ஒரு மந்திரத்தை சித்தி செய்யணும்னா அது யாகத்துல செய்யணும். ஒரு இடத்த சுபிக்ஷம் பண்ணணும்னா அது ஹோமத்துல செய்யணும். இந்த இடத்த ஒரு வீடு புதுசா கிரகப்பிரவேசம் பண்ணி போறீங்க இல்லையா? அந்த வீட்டுல போய் கணபதி ஹோமம் பண்ணுன்னு சொல்றோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய துஷ்டத்தனத்தெல்லாம் கிளியர் பண்ணி அந்த இடத்த மட்டும், அதாவது யாருக்கும் அதனால பலன்கள் கிடையாது, இடத்த சுத்தி செய்யறோம், அவ்வளவுதான். சரியா? சுதர்ஷன யாகம் பண்றோம், நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய யாரையும் அது போயிட்டு அழிக்கிறதுக்கும் இல்லை, எதுக்கும் இல்லை. ஏதாவது டெப்ரிஸ், அன்வான்ட் எதிரிகளால் தொல்லை, ஏதோ ஒரு சத்துருக்களால் நமக்கு கஷ்டம், இல்லை ஏதோ துர்சக்திகளால் நமக்கு பாதிப்புகள் வருது அப்படின்னும் போது அதை கிளியர் பண்ணும். ஸோ அப்படி சொல்றதெல்லாம் ஹோமம் அப்படின்னு சொல்லி. யாகம், ஹோமத்துக்கு ஒரே ஒரு பூர்ணாகுதி தான். யாகம்னு செய்யறப்ப பல தரப்பட்டது வரும். அதில் கணபதி வருவாரு, முருகரும் வருவாரு, அப்புறம் அம்மா வாராகியும் வருவா, மகாலட்சுமி, சரஸ்வதி, இப்படி வரும்போது ஒரே ஓமகுண்டத்துல பல தரப்பட்ட தெய்வங்களை ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு திருப்திப்படுத்தி ஆகுதி சமர்ப்பிச்சு பூர்ணாவதி கொடுக்கணும். அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பூர்ணாகுதி அப்படி கொடுக்குறச்ச அது அவங்களுக்கு போய் சேரணும். கணபதி ஓமெல்லாம் பாருங்க, கடைசியா ஒரே ஒரு பூர்ணாவதி சமர்ப்பிப்பாங்க. இதுதான் ஓமத்துக்கும் யாகத்துக்கும் இருக்கக்கூடிய